வணக்கம். இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. ஆமாம், ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. கண்டிப்பா. அதாவது உங்களுடைய கற்றல் முறைய அல்லது உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகளோட படிக்கும் முறைய இது முற்றிலுமா மாத்த போகுது. நிச்சயமா. இன்னைக்கு நாம எந்த கட்டுரையை அலச போறோம்னு சொல்லிடலாம். சரி. காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட முன்னாள் முதல்வர் திரு எஸ் சிவகுமார் அவங்க எழுதியிருக்க குறிப்புகளை தான் நாம பார்க்க போறோம். அந்த கட்டுரையின் தலைப்பு படிப்பதற்கு பணம் எதற்கு, சுயமாக கற்போம். இதுல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, தொழில்நுட்பத்தையும் முக்கியமா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தையும் மனிதனோட ரொம்ப இயல்பான பேச்சு திறனையும் இணைச்சு ஒரு மாடலை உருவாக்கி இருக்காரு. ஆமாம், ஒரு புதிய கற்றல் முறையை அவர் முன்வைக்கிறார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகள் இயற்கையாவே எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கறத அவர் கவனிச்சிருக்காரு. அதாவது உரையாடல் மூலமாகவே கத்துக்கிறாங்க இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. எந்த குழந்தையும் இலக்கண புத்தகத்தை வச்சு பேச பழகுறது இல்ல. சுத்தி நடக்கிற உரையாடல்களை கேட்டுதான் உலகத்தை முதல்ல கத்துக்கிறாங்க. வா, உண்மைதான். அந்த இயல்பான குணத்தையே பாடங்களை படிக்கவும் பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் மைய கருத்து. இத கேட்கும் போதே எனக்கு ஒரு கேள்வி தோணுது. உங்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். நீங்க எப்பதாவது ஒரு ரொம்ப கடினமான போர் அடிக்கிற புத்தகத்தை படிச்சு சலிப்படைந்திருக்கீங்களா? நிறைய முறை நடந்திருக்கு. அத ஒரு சுவாரஸ்யமான உரையாடலா மாத்தினால் எப்படி இருக்கும்? அதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. குழந்தைகள் இயற்கையாகவே பேசிக்கொண்டே கற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அதுக்கான முதல் 2 படிகளை கட்டுரையாளர் ரொம்ப தெளிவா விளக்குகிறார். முதல் படி என்னன்னா, உங்க மொபைல்ல இருக்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறது. அதாவது சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ கருவியை பயன்படுத்துறது. ஆமா, அந்த ஏஐ பயன்படுத்தி ஒரு சாதாரண ரொம்ப சலிப்பூட்டும் பாடத்தை 2 பேருக்கு இடையேயான உரையாடலாக மாற்றுவது. இது ரொம்ப சுலபமான ஒரு வேலை. உண்மைதான். இதற்காவது வெறும் 2 நிமிடங்கள் தான். இது ஒரு போர் அடிக்கும் வரலாற்று ஆவண படத்தை விறுவிறுப்பான திரைப்படமாக மாற்றுவது போல இருக்கு இல்லையா? மிக சரியான உதாரணம். ஒரு பெரிய பத்திய படிக்கிறத விட 2 பேர் பேசிக்கிற மாதிரி படிக்கும் போது மூளை அதை ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்கும். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அதாவது ஏஐயே எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைகள் சோம்பேறிகள் ஆகிவிட மாட்டார்களா? அவங்க சிந்திக்கிற திறன் குறைஞ்சிடாதா? அது ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு. ஆனா அங்கதான் கட்டுரையாளர் ரொம்ப புத்திசாலித்தனமா 2வது படியை வைத்துள்ளார். ஓ, 2வது படி என்ன சொல்லுது? ஏஐ உருவாக்கிய அந்த உரையாடலை குழந்தைகள் வெறுமனே போன் திரையில படிக்க கூடாது. அதை தங்கள் சொந்த நோட்டில் கைகளால் முழுமையா எழுத வேண்டும். அப்போ காகிதமும் பேனாவும் இங்க உள்ளே வருது. கண்டிப்பா. இதற்கு ஒரு 15 நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் வெறுமனே திரையில் படிப்பதற்கும் கைகளால் எழுதுவதற்கும் மூளையின் செயல்பாட்டில் பெரிய வித்தியாசம் உள்ளது. அதாவது கைப்பட எழுதும் போது கவனம் சிதறாதுன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, எழுதும்போது நமது சிந்தனையின் வேகத்தை கைகளின் வேகத்திற்கு ஏற்ப குறைக்க வேண்டியிருக்கு. அப்படி மெதுவா ஒவ்வொரு வார்த்தையா எழுதும் போது மூளை அந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்கிறது. அப்ப ஏஐ என்பது ஒரு கருவி மட்டுமே. ஆமா, தகவலை சுவாரஸ்யமா மாத்தி தர ஒரு கருவி. ஆனா கற்றல் என்பது கைகளால் எழுதும் போதுதான் முழுமையாகிறது. இது ரொம்ப தெளிவான ஒரு அணுகுமுறை. சரி, இப்ப விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மிடம் ஒரு உரையாடல் வடிவிலான பாடம் காகிதத்தில் எழுதியிருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? எழுதப்பட்ட ஒரு நாடக வசனத்தை சும்மா வச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா அதை நடித்து பார்ப்போம். அதுதான் அடுத்த கட்டம். 3வது படியில 2 குழந்தைகள் ஒன்னா உட்கார்ந்து தாங்கள் எழுதிய அந்த உரையாடலை நிஜமாகவே பேசி பழக வேண்டும். அதாவது ஒரு ரோல் பிளே மாதிரி பண்ணணும். ஆமா, இது நம்ம எப்படி ஒரு திரைப்பட வசனத்தையோ அல்லது ஒரு பாடலையோ ரொம்ப ஈஸியா மனப்பாடம் செய்கிறோமோ அதே போல ஒரு உத்தி. உண்மைதான். எழுத்துக்களை வெறும் கண்களால் பார்க்கிறதை விட அதை ஒலியாக மாற்றும் போது அது உயிர் பெறுகிறது. குரலோட ஏற்ற இறக்கங்கள், அந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஞாபகத்துல ஆழமா பதியும் இல்லையா? முற்றிலும் உண்மை. இதனால புரிதல் இன்னும் பல மடங்கு வலுவடைகிறது. இதோட 4வது படியாக இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. என்ன அது? தாங்கள் பேசி பழகிய இந்த உரையாடல்களை ஆடியோவா, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங்கா பதிவு செஞ்சு மீண்டும் மீண்டும் கேட்கலாம். ஓ, பாட்டு கேக்குற மாதிரி அந்த பாடத்தையே கேட்கலாம். ஆமா, அல்லது அந்த பாடத்தோட மைய கருத்தை விளக்கும் படங்களா மாற்றி பார்க்கலாம்.
இதுக்கெல்லாம் வெறும் 2 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனா இதோட பலன் ரொம்ப அதிகம். கண்டிப்பா மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் நினைவாற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கும். இது பலவிதமான புலன்களை, அதாவது மல்டி சென்சரி தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. கண்கள், காதுகள், வாய், தொடு உணர்வுன்னு எல்லா புலன்களையும் ஒரே நேரத்தில் தூண்டும் ஒரு சிறந்த கற்றல் முறை இது. வாவ், இதுவரைக்கும் 2 பேர் சேர்ந்து படிப்பதன் பலனை பார்த்தோம். இதே ஒரு பெரிய குழுவாக செய்தால் என்ன நடக்கும்? அங்கதான் கற்றலின் அடுத்த பரிமாணத்துக்கு கட்டுரையாளர் நம்மை அழைத்து செல்கிறார். 5வது படி குழு கற்றல், அதாவது குரூப் லேர்னிங். இது எப்படி வேலை செய்யும்? ஒரு புத்தகத்துல ஒரு 20 பாடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வகுப்பில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாடத்தை ஒதுக்கிடணும். சரி. அவங்க அந்த பாடத்தை நான் முன்னாடி சொன்ன அந்த 4 படிகளை பயன்படுத்தி ஆழமா படிச்சுக்கணும். அப்புறம் அதை அவங்க மற்ற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அட, மாணவர்களே ஆசிரியர்களா மாத்துற ஒரு முறை. ஆமாம், இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் ஒருவரின் அறிவு நிலை உறுதியாகிறது. நான் கூட இதை கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாதான் அதை மத்தவங்களுக்கு சுலபமா புரிய வைக்க முடியும் இல்லையா? நிச்சயமா. இதுக்கப்புறம் வரக்கூடிய 6வது படி மற்றும் பழக்க மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பழைய கல்வி முறையை மாத்துற விஷயமா? ஆமா, பழைய முறை அப்படிங்கிறது வெறுமனே பாடத்தின் பின்னால் இருக்கிற கேள்விகளை படிப்பது, அதற்கான பதில்களை மட்டும் புத்தகத்துல தேடி மனப்பாடம் செய்வது. இது ஒரு மிஷின் மாதிரி பண்ற வேலை. சரிதான். ஆனா புதிய முறைப்படி ஒரு பக்கத்தை முழுமையாக படிக்க வேண்டும். அதுல தெரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. வெறும் பதில மனப்பாடம் செய்யறதை விட இதுல என்ன பெரிய மாற்றம் நடந்துற போகுது? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. பதில்களை தேடுவதை விட அந்த பக்கத்துல இருந்து குழந்தைகள் தாங்களே சொந்தமா கேள்விகளை உருவாக்க வேண்டும். ஓ, கேள்விகளை உருவாக்கணுமா? ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து ஒரு புதிய கேள்வியை உருவாக்க முடியும். அதாவது பதில தேடுறது ஒரு மேலோட்டமான கற்றல், ஆனா கேள்வியை உருவாக்குறது ஒரு ஆழமான கற்றல். துல்லியமா சொன்னீங்க. இது ரூட் லேர்னிங்க டீப் லேர்னிங்கா மாத்துது. மூளை ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை மாற்றம். சரி, இந்த ஏஐ உரையாடல் முறைக்கு எந்த மாதிரியான சூழல் தேவைப்படும்? சூழல்னா என்ன மாதிரி கேக்குறீங்க? அதாவது நிறைய செலவு செய்து புதிய புத்தகங்கள் வாங்க வேண்டுமா, அல்லது விலை உயர்ந்த பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல வேண்டுமா? இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இங்கே கட்டுரையாளர் மிக தெளிவாக சொல்கிறார், புத்தகம் வாங்க அதிக செலவு தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? பழைய புத்தகங்களை பாதுகாப்பது, வீட்டிலேயே ஒரு சிறிய அலமாரியில் நூலகத்தை உருவாக்குவது போன்ற எளிய விஷயங்களை முன்வைக்கிறார். வீட்ல ஒரு சின்ன நூலகம் இருந்தாலே குழந்தைங்களுக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்துடும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அருகில் உள்ள பொது நூலகத்திற்கு சென்று செய்தித்தாள்களை படிப்பது போன்ற பழக்கங்களையும் ஊக்குவிக்கிறார். இது உலக அறிவு வளர்க்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் போன், அதாவது மொபைல் போன் பத்தின ஒரு பொதுவான பார்வை இருக்கே, அது குழந்தைங்களுக்கு கெடுதி அப்படின்னு. அந்த பார்வையையும் அவர் மாற்றாரு. ஸ்மார்ட் போன் என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அது ஒரு கருவி. ஆமாம், அது ஒரு அற்புதமான கற்றல் சாதனம். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் சூட்சுமம் உள்ளது. நான் தான் ஏஐ வச்சு படிக்க பயன்படுத்துறேன். சரிதான். கேம் விளையாடுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு பாடத்தை உரையாடலா மாற்றி படிக்கவும் பயன்படுத்தலாம். சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இதெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கும்போது ரெகுலரா செய்யலாம். ஆனா எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. சொல்லுங்க. கோடை விடுமுறையில், அதாவது சம்மர் வெக்கேஷன்ல என்ன செய்வது? 2 மாசம் முழுசா படிப்புல இருந்து ஒதுங்கி இருப்பாங்களே குழந்தைகள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விடுமுறையிலும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று கட்டுரை எச்சரிக்கிறது. ஏன்னா ஒரு தொடர்ச்சி விட்டு போயிடும் இல்லையா? ஆமா, மனித மூளை அப்படிங்கிறது ஒரு தசை மாதிரிதான். தொடர்ந்து வேலை கொடுக்காததால் முன்பு கற்ற விஷயங்கள் மறந்து போகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அப்போ அறிவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்ச நேரமாவது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கற்றல் முறைகளுக்கு விடுமுறையிலும் நேரம் ஒதுக்க வேண்டும். தொடர் பயிற்சி ரொம்ப அவசியம். இது ரொம்ப பிராக்டிகலான ஒரு அட்வைஸ். சரி, இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, ஒரு சின்ன ரீகேப் பார்த்தரலாம். கண்டிப்பா. இந்த ஏஐ அடிப்படையிலான உரையாடல் கற்றல் முறை மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகளை தொகுத்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? முதல் விஷயம், எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்வார்கள். அந்த ரோல் பிளே பண்றதுனால நினைவாற்றல் அபரிமிதமா அதிகரிக்கும். ஆமா, அப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே வளரும். முக்கியமா குழுவாக சேர்ந்து கற்கும் திறன், அதாவது ஒரு சோஷியல் ஸ்கில் அவங்களுக்கு மேம்படும். ரொம்ப சரியா சொன்னீங்க.
இதெல்லாம் தான் இதோட மிகப்பெரிய பலன்கள். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தரமான கல்விக்கு நிறைய பணம் தேவை என்ற ஒரு மாயை நம்ம சமூகத்துல இருக்கு. ஆமா, அந்த மாயையை இந்த அணுகுமுறை சுக்குநூறாக உடைத்து விடுகிறது. நிச்சயமா. நம் கையில் இருக்கும் சாதாரண மொபைல் போனையும் இணையத்துல கிடைக்கிற AI தொழில்நுட்பத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும், ரொம்ப சுயமாகவும் ஆழமாகவும் சிறப்பாகவும் கற்க முடியும் என்பதைத்தான் இந்த குறிப்புகள் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துகின்றன. ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. இவ்வளவு நேரம் நம்ம குழந்தைகளுக்கான பாடங்களை எப்படி AI மூலம் உரையாடலாக மாற்றுவது அப்படிங்கறத பத்தி பேசினோம். ஆமா, ஆனால் உங்களுக்காக, அதாவது இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி, ஒரு சின்ன சவால்னு கூட சொல்லலாம். ஓ, எனக்கு சேர்த்து தானா? சொல்லுங்க. நீங்க உங்க அலுவலகத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ சந்திக்கிற மிக சிக்கலான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அது ஒரு பெரிய பிசினஸ் ரிப்போர்ட்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது முடிவெடுக்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். சரி, அது என்ன பண்ணணும்? அத இது போல 2 பேருக்கு இடையேயான எளிய உரையாடலாக AI பயன்படுத்தி மாற்றி படித்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வாவ், இது ரொம்ப புதுமையான ஒரு ஐடியா. ஆமாம், பெரிய பெரிய பத்திகளா படிக்கும் போது உங்களுக்கு புரியாத விஷயம் ஒரு சாதா விவாதமா மாறும்போது ஈஸியா புரியலாம். இதுவரைக்கும் நமக்கு புலப்படாத ஒரு புதிய தீர்வு அந்த சாதாரண உரையாடலுக்குள் ஒளிந்திருக்கலாம் அல்லவா? துல்லியமா அதுதான். குழந்தைகள் படிக்கிற அதே உத்தியே நம்ம பெரியவங்க வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம். இத கண்டிப்பா முயன்று பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறோம். இந்த ஆழமான தேடல்ல இவ்வளவு நேரம் எங்க கூட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சுவாரஸ்யமா கற்போம்.